வணக்கம். குறள் 49 திருக்குறள் புக்கில் 49வது குறள். அறனெனப்பட்டதே இல் வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் என்று நன்று அப்படிங்கிறாரு. அறனெனப்பட்டதே இல் வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அப்படின்று குறள் எழுதியிருக்காரு. அதுக்கு பொருள் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்துருவோம். அறம் என்று சிறப்பாக கருதப்படுவது இல்வாழ்க்கை. அறம்னு எதை சொல்கிறோம்னா சிறப்பான இல்வாழ்க்கையை தான் அறம்னு சொல்லப்படுகிறது. அதுவும் மற்றவர் பழிக்கும் வகையில் இல்லாது இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். மற்றவங்க நம்மளை ஏசி பேசி குறை கூறாத அளவுக்கு நம்ம வாழ்ந்தாலே அதுவே போதும் அப்படின்னு மிக சிறப்பானது அப்படின்றாரு. அற வழியில் நீ வாழ்கிறதே பெரிய சிறப்பானது. அதை விட பிறர் நம்மளை ஏதாவது வாய் வார்த்தையினால் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு மற்றவர் பழிக்கும் வகையில் இல்லாது இருத்தல் மிகவும் சிறப்பாகும் அப்படின்னு சொல்லி இந்த குறளுக்கு பொருள் எழுதியிருக்காரு. அறனெனப்பட்டதே இல் வாழ்க்கை அத்துவும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. பிறன் நம்மளை பழிக்காமல் இருந்தாலே அதே நல்லது. நீ வாழ்கிற வாழ்க்கை இல் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அரண் என சிறப்பாக கருதப்படுவது இல் வாழ்க்கை. அறம்னு எதை சொல்கிறாங்கன்னா சிறப்பான இல் வாழ்க்கையை தான் சொல்கிறாங்க. அதுவும் மற்றவர் பழிக்கும் வகையில் இல்லாதிருத்தல் மிகவும் சிறப்பாகும் அப்படின்னு சொல்லி இந்த குறளுக்கு பொருள் எழுதியிருக்காரு. அறனெனப்பட்டதே இல் வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. பிறன் நம்மளை பழிச்சு காட்டுற அளவுக்கு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, நன்று அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுக்கு பொருள் அறம் என்று சிறப்பாக கருதப்படுவது இல் வாழ்க்கை. அறம்னு எதை சொல்கிறாங்கன்னா இல் வாழ்க்கையை தான் சொல்கிறாங்க சிறப்பானதா. அதுவும் மற்றவர் பழிக்கும் வகையில் இல்லாதிருத்தல். மற்றவர் நம்மளை எந்த பழி சொல்லும் சொல்லாது இருத்தல் மிகவும் சிறப்பாகும் அப்படின்னு சொல்லி அந்த குறளுக்கு பொருள் எழுதியிருக்காரு. இந்த குறள் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.